நாளும் தாங்கி வருகிற நல்ல தகப்பனுக்கு முதலாவது நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு பெருசா இருக்குது. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் வர தலைப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஜெபத்தோடு கூட படுத்தி நம்ம தியானிக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். இன்றைக்கி கர்த்தர் தரும் ஈவு. ஈவுனாலே கிஃப்ட்டு. நமக்கு கிஃப்ட்டு தரவங்கலாம் எதுக்கு தருவாங்க? நமக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், நமக்கு ஏதோ விசேஷம் அப்படிங்கும்போது நமக்கு கிஃப்ட்டு தருவாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்துருக்க கிஃப்ட்டு நிரந்தரமான கிஃப்ட்டு. ஏன்னா இவங்க ஏதோ ஒரு நமக்கு ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும்போது, ஒரு நல்ல நமக்கு பிறந்த நாள், நம்ம கல்யாண நாள் அப்படிங்கும்போது ஒருத்தர் ப்ரைஸ் கொடுக்குறது அது எல்லாருக்கும் கொடுப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கிஃப்ட் வாங்கி கொடுப்போம். எதுக்கு? பிறந்த நாள்னா கிஃப்ட் வாங்கி கொடுப்போம். இல்லாட்டா பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கிஃப்ட் வாங்கி கொடுப்போம். ஏதாவது விசேஷம் அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுப்போம். அது நம்ம எப்பவும் உலகத்தில் கொண்டாடுற மாதிரி தான். ஒரு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஆனால் ஆண்டவர் கொடுத்துருக்க கிஃப்ட் ஒரு நிரந்தரமானது. நமக்கு அது ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்து நம்மளை அந்த பரிசுத்த ரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்த ஒரு பரிசுத்த கூட்டத்தில் நம்ம இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தகப்பனுடைய ஒரு ஈவை பெற்றிருக்கோம். அது ரொம்ப முக்கியமானதுங்க. அதுதான் நமக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால நம்ம அதை தியானிக்கலாம்னு சொல்லி நம்ம இன்றைக்கி அந்த சப்ஜெக்டை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்மளோட கூட பேச நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வோம். ஜெயிப்போம். நல்ல தகவலை முன்னாடி செலுத்துகிற சுவாமி, இந்த நாட்களில் நீங்கள் கொடுத்துருக்க கிஃப்ட்டை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க சுவாமி. நீங்கள் ஆண்டவரை இலவசமாக எங்களுக்கு தந்தீங்க சுவாமி. உங்களுடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைங்களாக நாங்கள் உமக்கு சொந்தமான பிள்ளைகளாக, நிரந்தரமான உமக்கு சொந்தமான பிள்ளைகளாக நாங்கள் மாற்றப்பட எங்களுக்கு தந்திருக்க இந்த பெரிய ஈவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த தகுதியும் எங்களுக்கு கிடையவே கிடையாது ஆண்டவரே. ஆனாலும் உங்களுடைய பிள்ளையாக மாற்றிருக்கீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த உலக காரியங்களே எங்களுக்கு கொடுத்துருக்க கிஃப்ட்டை போல் நாங்கள் உங்கள் கிஃப்ட்டை நாங்கள் நினைக்காதபடி, உங்கள் ஈவுவை நினைக்காதபடி ஆண்டவரே ஒரு பெரிய காரியங்களை செய்ய எனக்கு தந்திருக்கார் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி தினமும் செல்ல எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். இந்த வசனங்களையும் எங்களுக்கு தியானிக்கும் பொழுது ஆவியானவர்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தத்தக்கதாக எங்களை ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களோடு பேசுங்க, எங்களோடு கூட வழிநடத்த நீங்கள் கூட வாங்க சுவாமி. உங்களுடைய கரத்தினால் எங்களை தாங்கி வழிநடத்துங்க. என்ன வழியிலே செல்ல வேண்டும்னு எங்களுக்கு தெரியவே தெரியல. ஆனால் நீங்கள் வழி காட்டுகிறவராக ஒளியாக இருந்து எங்களுக்கு நன்றி நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறபடியா நீங்களே எங்களுக்கு வழியும் சத்தியம் ஜீவமாக இருந்து எங்களை முழுவதுமாய் உங்களுடைய தகப்பனே பிரியமான பிள்ளைகளாக மாற்ற எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். நாங்கள் பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கற்றிருந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்படியே ஒவ்வொருவருக்கும் நீ தந்து வழிநடத்த போகிறதா நன்றி செலுத்தால் வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆவியானவர்களுக்கு பேசி எங்கள் வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். துதியான மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தரும் ஈவு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நாம் வசனங்களை தியானிக்கலாம். முதலாவது பார்த்திங்கன்னாக்கி நம்ம ஒரு வசனங்கள் மூலமாக நம்ம ஆண்டவர் பேசும்பொழுது நம்மளோட அவர் பேசுகிற காரியங்கள் நமக்கு ரொம்ப அருமையாக புரியும். முதலாவது பார்த்திங்கன்னாக்கி 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்திங்கன்னாக்கி அந்த வசனத்தில் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லி முடியாத ஈவு அவர் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், அது மாதிரி ஒரு விசேஷம்னா நமக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தருவாங்க. அது ஒரு நாளை குறிக்கக்கூடிய காரியங்களில் அது செய்வாங்க, அவங்க தருவாங்க. ஆனால் இது சொல்லி முடியாத ஈவுன்னா அப்புறம் நம்ம சொல்லவே முடியாதுனாக்கி நமக்கு அதுக்கு அளவே இல்லை. அப்படி நமக்கு ஒரு ப்ரைஸை நமக்கு தரக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கார். அந்த ஈவை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பெரிய காரியங்கள் நமக்கு இந்த ரட்சிப்பை அதெல்லாம் தரதுக்கு நம்ம ஆண்டவர் தான் நமக்கு ரட்சிப்பை தந்தார். பரிசுத்த ரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்தார். அதுதான் ரொம்ப உலகத்தில் நமக்கு தேவையான ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம். அதனால் அதுதான் நம்ம தியானிக்கணும். அதை நம்ம தியானிக்கும் பொழுதே ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இப்போ யோவான் 4:10வது வசனத்தில் நம்ம இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற அந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அவர் சொல்லி முடியாத அந்த ஈவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும்னு சொல்லி நம்ம படித்தோம். இப்போ யோவான் 4:10வது வசனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சமாரியா ஸ்திரியை பற்றி நீங்கள் நிறையா படிச்சிருந்தீங்கன்னா வேதத்தில் நீங்கள் தெரிஞ்சிருக்கும். எல்லாமே படித்தவங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் திருப்பி படிக்கும்போது அதனால் நம்ம இன்னும் அதிகமாக ஆழமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்படிங்கிறதுனால இந்த சமாரியா ஸ்திரீ கேட்காங்க பாருங்கள். 4:10 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று என்னிடத்தில் கேட்குறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தான்னா, அவர் எப்படி கிஃப்ட் கொடுப்பாரு அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தானாக்கி நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அப்போ இந்த பெண் யாருன்னே தெரியாமல் இருக்கா. அப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் யாருன்னே தெரியாமல்
அவர் என்ன தருவார் அப்படிங்கக்கூடிய தெரியாமல் நம்ம இருந்தோம்னாக்கி, அவர் கொடுத்துருக்குற அந்த ஈவு அந்த கிஃப்ட் வந்து எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தோம்னாக்கி, அவர் ஒரு நாள் தாகமே இல்லை தண்ணீரை உனக்கு தர்றேங்காரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக தரக்கூடிய ஈவு வந்து ஆண்டவர்கிட்ட தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் அதை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆண்டவருடைய ஈவு தான் நமக்கு வேணும். ஏன்னா மனுஷன் நம்பி நம்ம போனோம்னாக்கி அந்த காரியங்கள் நமக்கு நடக்கவே சரியான காரியங்களை நமக்கு கொண்டு போய் நமக்கு சேர்க்க மாட்டாங்க. அதனால் எப்போவுமே ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய ஈவை பெற்றுக்கொண்டு நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்யத்தான் செய்கிறாரு. அதனால் நம்ம அந்த காரியங்களில் நம்ம நிலைச்சு நிற்கிறதுக்கு நம்ம முதலாவது ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். இப்போ பாருங்கள், ஆண்டவர் வந்து நமக்கு வந்து எப்படி பலன் கொடுத்துருக்காரு, நமக்கு எப்படி ஒரு விடுதலையை கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரோமர் 5வது இதில் 15, 16, 17 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்திலும் பலனுக்கு ஒப்பானதில்லை. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதல்னாலே அநேகர் மரித்திருக்க, அவன் யார் ஒருவனுக்கு மீறுதல் யார்? ஆதாம் தான். ஆதாம் வந்து கீழ்ப்படியாதனால அந்த மரணத்தை சந்திக்கக்கூடிய காரியத்தை செஞ்சதுனால இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய கிருபையினாலே வரும் அநேக அந்த ஈவு வந்து பெருசாக இருந்தது. ஏன்னா பாருங்கள், உலகம் அனைத்துக்கும் பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து செஞ்சாருன்னு சொல்லி பார்ப்போம். அவருடைய மரணத்தினால நமக்கு அந்த ஈவை தந்தார், அந்த கிஃப்டை நமக்கு தந்திருக்காரு. ஏன்னா நாம் தான் தப்பு செஞ்சுட்டு நம்ம அழிவை நோக்கி போயிட்டோமே. அப்புறம் பிசாசுக்கு இடம் கொடுத்து ஆதாம் செஞ்ச தவறை வந்து ஆண்டவர் வந்து அதிலிருந்து மீட்டெடுத்து நமக்கு அந்த கிஃப்டை வந்து, அதாவது அந்த மரணத்தை பற்றி மற்ற எல்லா பயத்துலேயும் அவன் விழுந்து கீழ்ப்படியாமல் இருந்ததை பூராத்தையும் எடுத்து ஆண்டவர் நம்மளை வந்து அவருடைய பிள்ளையாக மாற்றுவதுக்காக அந்த ஈவை தந்திருக்காரு, அந்த கிஃப்டை தந்திருக்காரு. அந்த கிஃப்டை எனக்கு தாங்க ஆண்டவரே, நாங்கள் அந்த கிஃப்டை வாங்கி நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய காரியங்களை நாம் ஆண்டுகிட்ட வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இந்த 16, 17 2 படிச்சிங்கன்னாக்கி, மேலும் ஒருவன் பாவம் ஆனால் உங்கள் தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமும் அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ஆண்டவருடைய அந்த ஈவை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இறந்து போனதை ஆண்டவர் நமக்கு மீட்டெடுத்து தந்தார் பாருங்க. அந்த ஈவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி நமக்கு செய்கிறவர் அப்படின்னு சொல்லி அதை பெற்றுக்கொள்றதுக்கு நாம் தாகமாக இருக்கும் பொழுது, இந்த பெண்ணுக்கு சமாரியா ஸ்திரீட்ட கேட்காரு பார்த்துங்க, அந்த மாதிரி நமக்கு தாகமாக இருக்கிற அந்த தாகத்தை வந்து தீர்க்கக்கூடியவர், நமக்கு எல்லாமான காரியங்களையும் செய்து முடிக்கிறவர் என்பதை நாம் வந்து ஒத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட அந்த தீர்ப்பெல்லாம் ஆண்டவர் நிறைய குற்றங்கள் செய்யும்போது வர வேண்டிய தீர்ப்புகளை எல்லாவற்றையும் அந்த கிருபையினால் நம்மளை எல்லாத்தையும் நீக்கி நம்மளை நீதிமானாக மாற்றி நம்மளை அவருக்கு பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி நம்மளை சுத்தப்படுத்தியிருக்காரு. அந்த பெரிய காரியங்களை செய்ததுக்கு ஆண்டவருக்கு தினமும் நம்ம வந்து நன்றி சொல்கிற பிள்ளைங்களாக நம்ம இருக்கணும். அது முக்கியமானதுங்க. நம்ம வேத வசனங்களை வாசிக்கும் பொழுதே ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க நிறைய வசனங்கள்லாம் நம்ம ஆண்டவர் எப்படி நமக்கு செய்யுது, நமக்கு தீர்க்கிறதுக்கு நமக்கு எப்படி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சிலுவை மரணம் தான் எல்லாமே பாருங்கள். எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் சிலுவை மரணத்தின் மூலமாக தான் நமக்கு மீட்பு, நமக்கு எல்லாமே ஆண்டவர் தந்திருக்காரு. அதை நம்ம தினமும் எனக்காண்டி நீங்கள் சிந்தின ரத்தத்துக்காண்டி எங்களுக்காக ஜீவனை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஈவு சொல்லி முடியாத ஈவுக்காக நம்ம அனுதினமும் ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைங்களாக நம்ம இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம அனுதினமும் ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அதில் முக்கியமாக ஆண்டவர் நமக்கு சேர்ந்திருக்க அந்த தியாகத்தை நம்ம நினச்சி ஜெபிக்கும் பொழுதே நமக்கு பெரிய காரியங்களை நம்ம பிசாசின் கொண்டு வர நிறைய சோதனைகள் வேதனைகள்லேருந்துலாம் நம்ம வந்து மீட்டெடுக்கப்பட நமக்கு நிறைய காரியங்களை கற்றுத்தரக்கூடியது வேத வசனங்கள் தான். அப்படிப்பட்ட ஈவை நம்ம தந்து ஆண்டவர் நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை செய்கிறதுனால அவரை தான் நம்ம பின்பற்றி நம்மளை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைங்களா வாழறதுக்கு வசனங்கள்லாம் தியானிப்போம். அடுத்தது எபேசியர் 2:8 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. இப்போ ஆண்டவர் தான் நமக்கு ஒரு நம்மளை நம்ம தேடி போகிறதே இல்லை. நம்ம தேடி போய் ஆண்டவர் சொல்கிறபடி தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தேடி நம்ம இருந்தோம்னு வைங்க, அந்த வழிகள்லாம் நேரான வழியெல்லாம் இருக்கும். அப்படி வழிகளில் யாருமே போகிறதில்ல. ஏன்னா ஆண்டவர் கொடுக்குற நேர வழி ஒரு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாங்க, நான் வந்து பக்கத்து வீட்டில் தான் அவங்க வந்து பைபிள் ஸ்டடி நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க வரலாம்ல அப்படின்னு சொன்னோம்னா, ஐயோ நான் வந்தோம்னாக்கி நான் திருந்திடுவேன்,
அதனால் வரதுக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சிரிப்பாகவும் சொல்லுவாங்க. அதனால் அது சீரியஸாகவும் இருக்கும். ஏன்னா வேத வசனங்களை நம்ம கேட்க கேட்க வந்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளோட கூட பேச ஆரம்பிப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கை வந்து மாறக்கூடிய காரியங்கள் செய்யும்ல. அதனால் வேத வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது தினமும் நம்ம ஆண்டவரோட கூட பேசுகிற அனுபவத்துக்கு நம்ம வந்து ஆண்டவர் நம்மளை வந்து பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்தது எபேசியர்ல 4:7 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலும் கிறிஸ்துவனுடைய ஈவு அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்குது. நமக்கு ஒரு அளவு இருக்குது. அதாவது அவருடைய ஈவு வந்து ஒரு எண்ணி முடியாது. அது வந்து எவ்வளவுன்னே தெரியாதுனாலும் நமக்கு வந்து ஒரு காரியங்கள் நமக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு அளவு வச்சுருக்காரு ஆண்டவர் வந்து. இப்போ பாருங்கள், நிறைய நம்ம சாப்பாடு செய்யும்போது பார்த்திங்கன்னாக்கி ஒரு டம்ளருக்கு இவ்வளோ தண்ணி அப்படின்னு சொல்லி அளந்து வச்சா தான் அதனுடைய கரெக்டாக அது வந்து சாப்பாடு நல்லா வரும். அப்படி இல்லாமல் நாம் பாட்டுக்கு இஷ்டப்பட்டு ஒரு உலக்க ஒன்றுமே அளந்து பார்க்காம ஒரு டம்ளர் அளந்து பார்க்காம அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு தண்ணி ஊற்றி இஷ்டத்துக்கு அரிசியை போட்டோம்னு வைங்க, அது வந்து சரியாக வராது. பார்த்திங்களா? அந்த மாதிரி ஆண்டருடைய ஈவு வந்து பெரிய கிஃப்ட் வந்து ரொம்ப அளவிடவே முடியாது. ஆனாலும் சிலருக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யறாரு பாருங்கள், அளந்து கொடுக்கும்போது அவங்க வந்து ஆண்டருடைய அந்த ஈவை வந்து பெற்றுக்கொள்கிறதே வந்து ஒரு இலவசமாக பெற்றுக்கொள்கிறதுனால நிறைய பேர் பாருங்கள் அது வந்து இது என்ன பெரிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து ஒரு அதை சீப்பாக இலவசமாக கொடுக்கும்போதே அதை ஒரு இதாக எண்ணுதாங்க. பார்த்திங்களா? அந்த மாதிரி எண்ணாதபடி ஆண்டோடைய வசனங்கள்லாம் ஒரு பெரிய காரியங்களை நமக்கு செய்து நம்மகிட்ட வந்து எவனுக்கு நம்மளுடைய தேவை என்ன, நமக்கு அளவு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நமக்கு அறிஞ்சு நமக்கு கிருபையை தரக்கூடிய ஆண்டவர். நமக்கு கிருபையை தந்து நமக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறது அவர் அறிஞ்சிருக்காரு. அதனால் நம்ம சோதனை வரும்போதே நம்ம வேதத்தில் வசிக்கணும். பார்த்திங்களா? சோதனை வரும்பொழுது அவனுக்கு அது தாங்கக்கூடிய சோதனை தான் மனுஷன் தாங்கக்கூடியது தான். அதுக்கு மேலே அவர் வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார்ல. அதனால அந்த எவ்வளோ அளவுக்கு நாம் வந்து ஆண்டவரை நேசிக்கும், ஆண்டவரை எவ்வளோ நாளைக்கு நம்ம பற்றி பிடிச்சிருக்கோம் அப்படிங்கக்கூடிய காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு வந்து சரியான பாதையில் நம்ம நடத்தக்கூடிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறத நம்ம உணர முடியும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு தர்றதெல்லாம் வந்து சரியான காரியங்களாக இருக்கும். நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறது மற்றவங்ககிட்ட பெற்றுக்கொள்கிறதோ மற்றவங்ககிட்ட கேட்டு நம்ம வாங்கி செய்கிறதோ வந்து ஒரு சரியான பாதையில் நம்மளை கொண்டு போகாது. அதனால் மனுஷனை நம்பி நம்ம எந்த காரியங்களையும் நம்ம மனுஷனுடைய காரியங்களை கிஃப்ட்டை வாங்குறதோ அவன் தரது தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷன் நம்பி எந்த காரியத்தையும் ஓடவே கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ அந்த காரியங்களை நம்ம செயலாற்றும் பொழுது அவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்து நமக்கு நேரான பாதையில் நம்ம நடச்சல போதுமானவராக இருக்கார். அதனால் அந்த காரியங்களில் அவர் தர்ற அந்த ஈவு அவர் கொடுக்கறது நமக்கு கிஃப்ட்டு வந்து ரொம்ப பெருசு. அந்த காரியங்களில் நாம் அனுதினமும் ஆண்டவரே நீங்கள் செய்த இந்த கொடுத்த ஈவுக்காண்டி நன்றின்னு சொல்லி தினமும் அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளதே முக்கியமானது. அவர் ரட்சிப்பு, அவருடைய ஆவியானவர் நம்மளை வழிநடத்து, அவர் நீதிமான மாற்றிருக்குது எல்லாமே இதில் அடங்கக்கூடியது. அதனால் அதெல்லாம் நமக்கு தந்ததுக்காண்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். இப்பொழுது யாக்கோபு 1:17 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வசனங்களை வாசினீங்கன்னாக்கி இதெல்லாம் வந்து மனப்படமாக இருக்கக்கூடிய காரியங்கள் தான், செய்யக்கூடிய காரியங்கள் தான். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலுண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. இப்போ ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தான் நான் சொன்னேன். பார்த்தீங்களா? அந்த மாதிரி சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் எனக்கு தான், இவங்க இந்த ஜாதிக்கு தான், இந்த மதத்துக்கு தான், அந்த படித்தவங்களுக்கு தான், படிக்காதவங்க அப்படி கிடையவே கிடையாது. உலகம் அனைத்துக்காண்டி ஆண்டவர் பரிசுத்த ரத்தத்தை சிந்தி அவங்க பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக நம்மளோட கூட பேசி கொண்டு இருக்கார். ஆனால் அதை விசுவாசித்தாலும் சரி, அவங்க விசுவாசிக்கலாம், அதுக்காக அவங்களுக்காக அவங்க ஏதோ செய்கிறாங்கங்கிறதுக்காண்டி ஆண்டவரும் மறிக்கலை. ஆண்டவரும் மறித்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்காருன்னு நாம் விசுவாசிக்கும் பொழுது மாத்திரம்தான் நமக்கு தகப்பனாக இருக்க முடியும். இப்போ நாம் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது நம்ம ஒரு காரியங்களை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி அவங்கள வந்து நம்ம மேன்மைப்படுத்துகிறோம். அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ரொம்ப மதிப்பு கொடுத்து நீங்கள் இதெல்லாம் செஞ்சதுக்காண்டி உங்களுக்கு நன்றி, ஏதோ ஒரு உதவி செஞ்சுருக்காங்க நமக்கு நன்றி சொல்லுவோம். இல்லாட்டா ஏமாவது ஒரு காரியங்களை அவங்க நடத்தியிருக்கலாம், அந்த காரியங்களுக்காண்டி நம்ம நன்றி சொல்லுவோம். இப்போ நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா என்ன செய்கிறாங்க, அவங்க நமக்கு என்ன காரியங்களை நம்ம கற்றுத்தந்துருக்காங்க, நமக்கு ஆண்டவர் காரியத்தில் மற்ற இந்த ஆவிக்குரிய
ஆவிக்குரிய வளர்ச்சியிலலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்கிறது போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாருங்க அந்த அந்த வளர்ச்சி அடையாமல் இருக்கும் பொழுது அவங்க யார் மூலமாக தூண்டப்பட்டு ஆண்டவர் ஆவியானவரால் நடத்தப்பட்டு அவங்க ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ சொல்லுவாங்க, இவங்க ஊழியத்துக்கு இவங்க இப்படி கொண்டு போனாங்க, என்னை இப்படி நடத்திட்டு ஆண்டவர் உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ அவங்க நன்மை செய்தாங்க, நமக்கு நன்மை செஞ்சு நமக்கு நல்ல காரியங்களை செய்யும் பொழுது அவங்களுக்கு நம்ம என்ன செய்தோம்னாக்கி, இவங்க ஆண்டவர் இவங்க அனுப்புனாங்க, ஆண்டவர் அனுப்புனால நாங்கள் இதை படிச்சுக்கிட்டோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அது மாதிரி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஈவு பார்த்தீங்கன்னாக்கி, பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவின் இடத்துல இறங்கி வருகிறதுன்னு சொல்கிறாரு. அப்போ பூர்ணமாக எல்லாம் கொடுக்குறதுலாம் பரத்துலேருந்து தான் நமக்கு தர்றாரு. அப்போ நமக்கு தகப்பன் சொந்தம், நமக்கு எல்லாம் இவர் தான் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்குற பிள்ளைங்களுக்கு உலக அனைத்துக்கும் வேண்டி ஆண்டவர் மரித்தது உண்மை. ஆனால் யாரெல்லாம் அவரை தேடி வர்றோமோ, அவரை நாடி ஓடி வரோமோ, அவங்களுக்கு அவர் சொந்த பிள்ளையாக மாற்றியிருக்காரு. ஏன்னா நாம் அவரை தேடாமல் அவரை அறியாமல் இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் எப்படின்னே தெரியாது. இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு வேலை படிக்க போகிறோம், அது படிப்பை பற்றி நமக்கு தெரியலைனாக்கி அந்த வேலை செய்கிறதுக்கு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த படிப்பை படிச்சிருந்தா மாத்திரம்தான். இப்போ டாக்டருக்கு படிச்சிருந்தாங்கன்னா டாக்டர் தொழில் தெரியும். இப்போ டாக்டர் படித்தவங்கள போய் நம்ம கம்ப்யூட்டர் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு தெரியாது. அதனால் அந்தந்த வேலை செஞ்சவங்களுக்கு தானே அந்தந்த இது தெரியும். அதனால் நம்ம ஆண்டுகிட்ட எவ்வளோ தூரத்துக்கு அவரை நம்ம அறிஞ்சு கொண்டோமோ அந்த அளவுக்கு அவருடைய மேன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய மேன்மை என்னன்னு தெரியும். அவர் பரலோகத்திலேருந்து எப்படி இறங்கி வந்தார், அவர் எப்படி நமக்காண்டி ஜீவனை தந்தார், நமக்கு என்ன சொல்லி தந்திருக்காரு, என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கிட்டு நாம் அறிஞ்சிக்கிட்டு அவருடைய ஈவை அவர் கொடுத்த கிஃப்டை நம்ம பயன்படுத்தும் பொழுது அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்களை செய்வார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார்னு நம்ம படிக்கும். அந்த மாதிரி நன்மை செய்கிறது ஆண்டவருடைய குணம். அதனால் அவர் தீமையெல்லாம் செய்கிறதே கிடையாது, நன்மை தான் நமக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு காரியங்களை நம்ம கிஃப்டாக தந்திருக்காரு. அந்த நன்மையை நாம் பயன்படுத்தணும். அவருடைய ஈவு அவர் நமக்கு கொடுத்துருக்க இந்த சொல்லி முடியாத இந்த ஈவுக்காண்டி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். எப்பொழுதும் பாருங்கள், ஆண்டவருக்கு துதி எந்த நேரத்துலையும் துதி செலுத்துகிற பிள்ளைங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ஏன்னா பிசாசு சோதனையை கொண்டு வரும்போது சிலர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே விழுந்துட்டு அழுதுட்டு இருப்போம் பார்த்திங்களா. அந்த நேரத்தில் ஆவியானவர் நம்மளோட கூட பேசும்பொழுது தான் அந்த கலக்கங்கள்லாம் போய் அவரோடு கூட பேசி நம்ம உறவாடும் பொழுது அந்த ஆவியானவர் மூலமாக நமக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளோட கூட இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே வாழ்க்கையில் தோல்வியாக அடையும். தோல்வி அடைஞ்சு நம்ம விழுந்துருவோம். ஆனால் பிசாசானவன் எத்தனையோ திட்டங்கள் வைத்திருக்க தான் செய்வான். ஆனால் அவனுடைய திட்டங்கள்லாம் நம்ம அறிஞ்சிருக்கோம், அவருடைய தந்திரங்கள்லாம் நமக்கு தெரியும், அவன் எப்படி எப்படிலாம் செய்வான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தால் மாத்திரம்தான் அதுலேருந்து வெற்றி அடையிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க முடியும். ஆண்டவர்கிட்ட எப்பவும் வசனத்தின் மூலமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு ஈவா தந்திருக்கீங்க, எங்களுக்கு நீங்கள் தந்த அந்த சொல்லி முடியாத இந்த ஈவுக்காக நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு சொல்லியே முடியாது, ஆனாலும் எங்களுக்கு அளவுக்கு தக்கதான் எங்களுக்கு தர்றதுக்கு நீங்கள் எங்களை ரட்சித்து உங்களை பரிசுத்த ரத்தத்தினால் மீட்டெடுத்து ஆண்டவரே நீங்கள் உங்கள் பிள்ளையாக மாற்றிருக்கீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் நன்மை செய்யணும், நீங்கள் நன்மை செய்கிறது போல் நாங்கள் நன்மை செய்கிற பிள்ளைங்களாக இருக்கணும் ஆண்டவரே. மற்றவங்களுக்கு நன்மை செய்யும் பொழுதே பாருங்கள், அவங்க நம்மளை சொல்லுவாங்க, ஐயோ நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியங்களில் நமக்கு நன்மை செய்கிறதுக்கு, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் தேவைப்படும். அது தேவைப்படும் போது ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் விட்டார்னாக்கி நம்ம செஞ்சோன்னு வைங்க, அவங்க அதை மறக்காமல் இருப்போம். மறக்காங்களோ மறக்கலையோ அதை பற்றி நம்ம அதை இது பண்ணுறதே கிடையாது. ஆண்டவர் நமக்கு எப்படி செஞ்சார், ஆண்டவர் நன்மை செஞ்சவங்கலாம் நிறைய பேர் அவங்க நன்மையை பெற்றுக்கொண்டவன் தான் திருப்பி காட்டியே கொடுக்கான், கூட இருந்தவங்களும் காட்டி கொடுக்கான், அவங்க எல்லாரும் காட்டி கொடுக்காங்கன்னு நம்ம பார்க்கோம். அப்போ நன்மை செய்கிறது நம்முடைய குணமாக இருக்கணும். ஆண்டவருடைய ஈவை பெற்றுக்கொண்டோம்னா நன்மை செய்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் நம்ம ஆளுகை செய்யப்பட்டோம்னாக்கி மற்றவங்களுக்கு தீமை செய்கிறதுக்கு நமக்கு தேவையே இல்லை. தீமை செய்கிறவன் பிசாசனால் உண்டானவன், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டானவன் 3 யோவானில் நீங்கள் படிக்கலாம். அப்போ தேவனால் உண்டானவன் நம்மளை உண்டாக்கியிருக்காருனாக்கி, அவருடைய கிஃப்டை தந்து நம்மளை நடத்தியிருக்கிறாருன்னா அவருடைய பிள்ளையாக நம்ம மாறணும், அவருடைய பிள்ளையாக தான் நம்ம வாழணும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நன்மை செய்கிறவங்களாக தான் நம்ம இருக்கணும். அவர் நன்மை செய்கிறவா சுற்றி தெரிந்தார். அவர் நமக்கு ஈவா நமக்கு தந்துக்க இந்த கிஃப்ட்டு நம்ம உள்ளத்தில், நம்முடைய சரீரத்துக்குள்ளே, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளே இருக்குன்னா நாமளும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தீர்மானம் எடுத்து வசனங்கள் மூலமாக நீங்கள் படிங்க, தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் நம்ம ஆண்டவர் அந்த சமாரிய ஸ்திரியை மாத்திரம்தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவன் தெரியாமல் தான் போய்
கேட்டு கேட்டோன்னே ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட பேசுகிறவர் எப்படி கொடுப்பாருன்னு சொல்லி நீ தெரிஞ்சிருந்தானாக்கி நான் உனக்கு வந்து தாகமே இல்லை தண்ணீரை நான் தருவேன்னு சொல்கிறாருன்னா, ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சில இது கேட்கவே தெரியாது. அப்போ வந்து நம்ம ஆண்டவரே எனக்கு கேட்க தெரியல, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும் என்ன நடத்தணும்னு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் நடத்தி செல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிச்சிடணும். நமக்கு தெரியலைனாக்கி நம்ம அதுக்காக போய் மற்றவங்ககிட்ட யார்கிட்டயோ போய் ஐடியா கேட்டு அப்புறம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. வேறு வசனங்களை நீங்கள் தியானிங்க. அவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அவருடைய பிரசன்னத்தினால அவருடைய ஆவியானவரால் அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வாழ்கிறதுனால நம்ம நன்மை செய்கிறவங்களா இருக்கணும். இன்றைக்கி வந்து ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்கிறதுனாக்கி, நான் கிஃப்டாக உனக்கு தந்திருக்கதை நீ மற்றவங்களுக்கு பயன்படுத்து. நீ பயன்படுத்தும் பொழுது நான் உங்களுடைய பிள்ளையாக மாற்றுவேன், நான் நீதிமானாக மாற்றுவேன். நான் அநேகரை வந்து என் மேலே ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றுறது மாத்திரமில்லை, ஆண்டவருடைய பிள்ளையாக மற்றவங்களை மாற்றுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய காரியங்களை செய்வார் ஆண்டவர். அதனால் அப்படிப்பட்ட கிறிஸ்து நமக்கு ஈவை தந்திருக்காரு. அவருடைய கிஃப்ட்டை நம்ம வாங்கியிருந்தோம்னா நமக்கு தந்திருக்காரு. அதை பெற்றுக்கொண்டு நம்ம வாழும் பொழுது நம்ம வாழ்க்கை வந்து ஒரு உலக வாழ்க்கை மாதிரி இல்லாதபடி, உலக மனுஷன் வாழ்க்கை மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணுங்கிறது தான் இந்த நாட்களில் இந்த ஈவை பற்றி நான் படிக்கும் பொழுது, இந்த வசனங்கள்லாம் தியானிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவரோட கூட பேசும்பொழுது நமக்கு ஒரு சில வசனங்களை சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொன்னதுனால நான் சொல்கிறேன். இந்த வசனங்கள் எல்லாமே நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க இந்த ஈவை ஆண்டவர் நன்மை செஞ்சது தான் நமக்கு செய்ய கற்றுருந்துருக்காரு. அதனால் யாருக்கும் தீமை செய்யணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. தீமை செய்கிறவன் பிசாசால் உண்டானவன், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டானவன். அதனால் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டு நமக்கு கிஃப்ட்டை தந்து, நமக்கு ஜீவனை தந்து, நமக்கு ஜீவ தண்ணீரை தந்து, நமக்கு ரட்சிப்பை தந்து, ஜீவனையே நமக்கு விலைய கிரயமாக தந்து, நமக்கு ஒன்றுக்கும் உதவாதவங்களாக கிடந்தோம். ஆனால் நம்மளை வந்து பயன்படுத்தக்கூடிய காரியங்களை செய்து அந்த வசனங்கள்லாம் தியானிக்க நமக்கு கற்றுத்தருவார். ஆவியானவர் நமக்கு இல்லைன்னா நமக்கு இதெல்லாம் கற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் ஆவியானவர் முதலாவது நமக்கு எல்லாருக்கும் செய்கிறத ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்லணும். ஆவியானவர் நம்ம பிள்ளைங்கள்லாம் நிறைக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஆவியானவர் இருக்கும் பொழுது தான் அந்த பெரிய அசுத்தத்துலேருந்து அவங்க பாதுகாக்க முடியும். அதனால் அவங்க பாதுகாப்புக்குள்ளே வர்றதுக்கு ஆண்டவரே நீங்கள் ஆவியானவரால் நிறைத்து நடத்துங்க ஆண்டவரே. அந்த ஈவை இன்றைக்கு நீங்கள் ஊற்றுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் அசுத்தமான காரியங்களில் கிடக்கிற பிள்ளைங்களெல்லாம் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வர்றதுக்கு நீங்கள் அந்த ஈவை நீங்கள் தாங்க. நாங்கள் உங்களுக்கு எப்பவும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம், நாங்கள் எப்போதும் உங்களை தான் நம்பி வாழ்வோம், நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து இன்றைக்கி ஜெயிப்போம். அந்த பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க யாராவது இருந்தாலும் அவங்களுக்கான நம்ம ஜெயிப்போம். அந்த பெரிய காரியங்களை இந்த நாட்களில் நம்ம காண செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். வசனங்களை தியானிங்க, அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். நம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீ கொடுத்த சொல்ல முடியாத ஈவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த அந்த ஈவை ஆண்டவரை நாங்கள் பயன்படுத்துவது எப்படி என்று எங்களுக்கு அதிகமாக கற்றிருந்து வழிநடத்துகிற தகப்பனே உமக்கு நன்றி. ரட்சிப்பையும் எங்களுக்கு பரிசுத்த ரத்தத்தினால் நீதிமானாக்கி மாற்றி எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பயன்படுத்துகிற நாட்களாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ஈவை பெற்றுக்கொண்டு நன்மை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் நன்மை செய்கிறவர்களா நீங்கள் சுற்றி திரிந்தது போல நாங்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளாய் மாற கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பு இலவசமாக எங்களுக்கு தந்தீங்க. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாது கிடந்த எங்களை தேர்ந்தெடுத்து எங்களை உங்களுடைய பிள்ளையாய் நீதிமானாய் மாற்றியிருக்கீங்களே. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி உங்களுடைய பரிசுத்த ஆவினால் எங்களை நிறைத்து எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆளுகை செய்கிறவர் நீர் என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஈவை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை வாழ ஆண்டவரே நன்மை செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட இறைவன் கிருபை செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் தீமை செய்தாலும் நாங்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருந்து ஆண்டவரே நன்மையினால் நாங்கள் வெல்லத்தக்கதான கிருபையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவனால் உண்டானது நன்மை செய்கிற பிள்ளைங்க, தீமையை செய்கிற பிள்ளைங்க பிசாசினால் உண்டானது என்று வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாய் தகப்பனே பிசாசின் பிள்ளைகளாய் நாங்கள் இல்லாதபடி ஆண்டவரே நன்மை செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த நன்மைக்கேற்ற பலனை ஆண்டவர் தருவார் என்பதை விசுவாசிக்கத்தக்கதான கிருபையை பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நீ தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த ஆண்டவரை கொடுத்திருக்க இந்த நல்ல ஈவுக்காய் நன்றி, இந்த நல்ல கிஃப்ட்டுக்காய் நன்றி செலுத்துகிற சுவாமி. ஒவ்வொரு நாளும் அதுக்காக நாங்கள் அதிகாலையில் எழும்பும் பொழுதே ஆண்டவரே எங்களை வேறு பிரித்திருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களை துதிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட உடைய வசனத்துக்காக நன்றி சொல்ல நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. அந்த சமாரிய ஸ்திரீ கண்டுகொள்ளாதபடி ஆண்டவரே உண்மை ஆண்டவரை கண்டுகொள்ளாமல் இருந்தாலே ஆண்டவரை அதுபோல் நாங்கள் இல்லாதபடி உண்மை ஆண்டவரை அறிந்து கொள்கிற அறிவை நீங்கள் தந்திருக்கீங்க ஆண்டவரே. வேத வசனங்களை எங்களுக்கு தந்திருக்கீங்க. அந்த வேத வசனத்தின் மூலமாக நாங்கள் இன்னும் அதிகமாக உண்மை ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே உங்களுடைய குணங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் நீர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக காணப்படவும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வழிநடத்த இந்த வேத வசனங்களின் மூலமாக ஆண்டவரை பேசி வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
உடைய வசனம் ஒரு நாள் வெறுமையாக திரும்ப வந்து சொன்ன வசனத்தின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் கூட பேசும்பொழுது அது ஆசீர்வாதத்தை கொடுக்குற வசனங்களாக இருக்க வேண்டுமா செவிக்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டுமா செவிக்கிற ஆண்டவரே. இந்த நாட்களும் அப்படியே நீ தந்த ஈவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரை நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நீ நடத்த போகிறக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீங்கள் நடத்த போகிற காரியங்களை நாங்கள் நினைத்து உங்கள் நன்றியோடு துதிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எந்த இடத்துல நாங்கள் தடைப்பட்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில என்ன இடத்துல நாங்கள் தடைப்பட்டு அந்த இடத்துல நாங்கள் எழும்ப முடியாதபடி இருக்கிறோமோ ஆண்டவரே, அந்த இடங்களிலே ஆண்டவரே நீங்கள் தடைகளை நீக்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தத்தக்கதான் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்கள் அற்புதமாக எங்களை நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதமாக நடத்த வேணுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய தேவை சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நேரமும் நீங்கள் கூட இருந்து எங்களோடு கூட எங்களை போஷித்து வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை வல்லமுள்ளது. அந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை நாங்கள் பிடித்து கொண்டு ஜெயிக்க எங்கள் கிருபை செய்யுங்க. பிசாசு எத்தனையோ காரியங்களில் எங்களுக்கு ஆண்டவரை இடங்களை கொண்டு இருக்கான், தடைகளை கொண்டு எல்லா தடைகளையும் நீக்கி எங்களை இந்த நாள் வரை ஜீவனோடு வைத்திருப்பது உங்களுடைய ஈவு ஆண்டவரே. அந்த சொல்லி முடியாத ஈவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னவன் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்குற பிள்ளைகளுக்கும் அப்படியே நீ எல்லா தேவையும் சந்திக்க போதுமானவர் என்று அறிந்து கொண்டு வசனங்களை தியானிக்க இன்னும் அதிகமாக வசனங்களை தியானிக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட ஆவியான பேசி எங்களை வழிநடத்தி எங்களுக்கு விடுதலை தந்து கொண்டு இருக்கிறபடியா நன்றி செலுத்தும். இன்னும் அதிகமாக நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாக எங்களை நிறுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பயன்படுத்தும், பலப்படுத்தும். உங்கள் பலவீனங்களை எல்லாம் மாற்றுகிற தேவன் கூட இருக்குது என்பதை உணர்ந்து கொண்டு பிள்ளைகளை அர்ப்பணிக்கட்டும், அற்பத்தை பெற்றுக்கொள்கிற நாட்களாக மாறட்டும். அப்படியே நீ செய்வதற்காக நன்றி. எங்கள் ஜெபத்துக்கு பயன் கொடுத்தோம்னா நன்றி. மறுபடியும் அவங்களுடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வந்தமாக செய்கிறேன். துதிகரமயமெல்லாம் செலுத்துகிறேன். இயேசு